அனைவருக்கும் வணக்கம். நமது தொழில் சார்ந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா ஒரு பகாரியா எல்இடி டிவி. இதில் பாருங்கள், யூஸ் பண்ண மதர் போர்டு பார்த்திங்கன்னா DB.ATM30.BB817 அப்படின்ற காம்போ போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பேக்லைட் 5 எல்இடி இருக்கும். 5 எல்இடி, 2 ஸ்டிப்பு, 6 வோல்ட் 6 வோல்ட் எல்இடி, 5 பல்ப் இருக்கும், 2 ரோ இருக்கும். இது சீரியஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் என்னென்னா, இந்த பேக்லைட் ட்ரைவ் ஏதோ இன்டர்மீடியட்டாக ஆர்க் ஆகிறதுனால திரும்ப இந்த பேக்லைட் போய்கிட்டே இருக்குது. 1 or 2 டேஸில் போயிட்டு இருக்குது. அப்படின்னும் போது அது நம்ம செக் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் இதுக்கு ஒரு ட்ரைவ் போர்டு போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்னீஷியன் போட்டிருக்காங்க. அந்த ட்ரைவ் போர்டு போடுறதுல இந்த மாதிரி சில மாடலில் கொஞ்சம் அந்த ஆம்பியர் வோல்டேஜ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இதில் என்ன பிரச்சனைக்குன்னா, டிஃபால்ட்டாக நம்ம போடும்போது ஒரு 66 வோல்ட் 68 வோல்ட் டிஃபால்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. 66 வோல்ட். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி இது பாருங்கள், என்ன போர்டுனா கோல்டு 21ES அப்படின்ற போர்டை நம்ம சிங்கிள் காயில் ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ரெசிஸ்டர் கம்பெனிலேயே கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது கரண்ட் ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், சைடில் நான் நோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ரெசிஸ்டரை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ண பிறகு இந்த ஃபஸ்ட்டு ஜம்பரை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 55 வோல்ட் வரும். இப்போ செகண்ட் ஜம்பர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 60 வோல்ட்டு. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மூணாவது ஷார்ட் பண்ணிங்கன்னா 68 வோல்ட்டு. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்போ அதை அடுத்தடுத்து போட்டிங்கன்னா பாருங்கள், 68, 70, 72, 78. இப்போ கடைசி ரெசிஸ்டரில் மொத்தம் 6 கரண்ட் ரெசிஸ்டர் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டரை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நமக்கு இதுக்கு தேவை கரெக்டாக 60 வோல்ட்டு, IR 30, 30, 60 வோல்ட்டு. இப்போ ரெண்டாவது ஜம்பர் பாருங்கள், நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக உங்களுக்கு 60 வோல்ட் வந்துடும். இந்த பேக்லைட் நமக்கு திரும்பவும் ரிப்பீட் ஆகாமல் இருக்கும். ஒரு விரநுடியில் சிறு தகவலுக்காக தென்னிந்திய பொதுச் செயலாளர் சரவணன். நன்றி, வணக்கம். சீட்டாவினுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம்.